கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் முருக அடியார்கள் உங்களோடு திருப்புகழ் தலங்கள் என்று அருணகிரியார் வழியில் நாமும் சென்று முருகனுடைய திவ்யங்களை மகாத்மியங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்தது முள்வாய் நின்ற பெருமாளே. என்னென்ன தலங்கள், சில வருத்தமான விஷயங்கள் என்னன்னா, அன்னைக்கு அருணகிரியார் பாடிய பல தலங்கள் இன்னைக்கு இல்லை. இன்னொரு வருத்தமான விஷயம், தலங்கள் இருக்கு ஆனால் அந்த திருப்புகழ் இல்லை. இப்படி நிறைய விஷயம். இது நம்முடைய அருணகிரியாருடைய திருப்புகழுக்கு மட்டும்தான் இந்த நிலைமையானா கிடையாது. திருமுறைக்கும் இதே நிலைமைதான். முள்வாய் அமர்ந்த பெருமாளே, முள்வாய் நின்ற பெருமாளேன்னு பாடுறார். இது எங்கெங்க? முள்வாய் அப்படின்ற ஒரு இடம். தணிகை மணி அப்படின்றவர் இந்த திருப்புகழுக்கு உரை எழுதியவர் அப்படின்றத முன்னாடி பார்த்தோம். வடுக்கப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளைன்றவர் தான் முன்சீஃபாக இருக்கும் பொழுது தில்லைவாழ் தீட்சிதர்களால் கொண்டு வரப்பட்ட வழக்கில் திருப்புகழை வச்சு ஒரு பெரிய வழக்கையே வெற்றி கொள்கிறார்கள். அதை பார்த்த உடனே ஒரு திருப்புகழ் வெற்றியை கொடுக்குமா, இந்த பாடல் ரொம்ப உருக்கமாக இருக்கே அப்படின்னு அவர் வாழ்நாள் முழுக்க திருப்புகழை சேகரித்த ஆரம்பித்தார். நம்ம குழந்தை சொத்துக்களை அனுபவிக்கும் ஒரு குழந்தைகளாக மட்டும் இருக்கக்கூடாது. நாம் செய்கிற ஆன்மீக பணியையும் நம்ம குழந்தைகள் தொடர வேண்டும். இப்போ எனக்கு ஒரு 5-6 வீடு இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், என் குழந்தைங்களுக்கு போகும். அது மட்டும் என்னுடைய குழந்தைகளுக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. நான் செய்கிற எல்லா அறச்செயல், இப்போ கோயிலில் ஏதோ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சுவாமியினுடைய கல்யாண உற்சவம் அன்றி எல்லாருக்குமே போய் ஒரு அன்னதானம் கொடுக்கறதோ அல்லது மாங்கல்ய சரடுகள் வாங்கி கொடுக்கறதோ, இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் நம்ம பண்ணி தானே நல்லாயிருக்கும். இந்த பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கும் கொண்டு வரணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல இல்லங்களில் வம்சாவளியாகவே பல உற்சவங்களையும் வைபவங்களையும் இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது எதுன்னு பார்த்திங்கன்னா அழகருக்கு மண்டகப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மதுரைக்கு போகிறதுக்குள்ள 600-700 மண்டகப்படி, குடும்பமாக வம்சமாக அந்த மண்டகப்படியை ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணுறாங்க. இது மாதிரி நம்முடைய குலத்திலையும் எல்லாருமே பண்ணணும். அதுதான் நம்முடைய குலம் விளங்க குலம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாடுறார். அந்த குலத்தை தந்திடும், அதுதான் நம்முடைய சொத்துக்களையும் காப்பாற்றும். ஆன்மீகம்ன்றது தான் குழந்தைகளுக்கான பெரிய சொத்து. இந்த தலம் எங்கே இருக்குது? இந்த சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் திருப்புகழை சேர்த்து தேடினாரா? அவருடைய மகன் தணிகைமணி அவர்கள் கிடச்சிடுச்சு. அப்பா மாபெரும் தொண்டு ஒன்று பண்ணிட்டாரு. ஆனால் யாருக்கும் பொருள் புரியலைன்னு அந்த பாட்டை யாரும் படிக்காமல் போயிட்டா. திருப்புகழ் அமுதம் இல்லையா, அதனால் அதுக்கு பொருள் எழுதினார். அவர் தான் அந்த முள்வாய் அமர்ந்த பெருமாளை எங்கன்னு யாருக்கும் தெரியல, அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிக்க ஒரு விஷயம் வசதியாக போயிடுச்சு. ஏன்? அவர் ஊர் திருத்தணி. இந்த முள்வாய் பார்த்திங்கன்னா அவர் ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நமக்கு அதிநவீன விஞ்ஞானத்தில் வளர்ந்ததில் லொக்கேஷன்ஸ் இருக்குது, நம்ம கூகுள் வச்சு தேடலாம். அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் இவருக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அவருக்கான அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். நம்ம திரு ஆலங்காடு அரக்கோணம் மாவட்டம் இருக்கு இல்லையா, அரக்கோணம் திரு ஆலங்காடுலேருந்து அரக்கோணம் பஸ் பாதை வழியாக போனீங்கன்னா கோணலம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கோணலம்ன்ற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம தள்ளி பிரயாணம் பண்ணோன்னா இந்த முள்வாய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடலாம். முள்வாய் பாளையம் அப்படின்றது இப்போ வழக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர். அதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்? தணிகை மலை அவருடைய ஊரே திருத்தணின்னும் பொழுது திரு ஆலங்காடு அதுக்கு உட்பட்டது தானே. திருத்தணிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது தான் திரு ஆலங்காடு நடராஜர் கோயில். அதனால் அவருக்கு அந்த ஊரை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே எளிமையாக இருந்தது. அந்த பேரில் தமிழகத்தில் வேற எந்த கோயிலோ ஊரோ இல்லை. அப்போ நம்ம அருணகிரியார் திரு ஆலங்காடு வந்திருக்கார், திருத்தணிகை வந்திருக்கார், திருத்தணியை சுற்றியுள்ள தலங்கள் பாடியிருக்கார். அப்போ அவர் பாடின அந்த முள்வாய் தலம்ன்றது இந்த ஊராத்தான் இருக்கணும் அப்படின்றத அவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். ஆனால் இதில் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த இடத்துல எப்படி இருப்பார் முருகர் அப்படின்னு ஆர்வத்தோடு போனால், அடியேன் முடிஞ்ச அளவு ஒரு கோயில்லையும் முருகர் எப்படி இருப்பார்? 6 முகத்தோடு இருப்பார், ஒரு திருமுருகத்தோடு இருப்பார், 6 கரங்களோடு இருப்பார், 4 கரங்களோடு இருப்பார், மயில் மேலே இருப்பார், நின்ற கோலத்தில் இருப்பார், அமர்ந்த கோலத்தில் இருப்பார்னு முடிந்த அளவு முருகப்பெருமானுடைய எழிலை சொல்ல முயற்சிக்கின்றேன் எனக்கு கிடைத்த தகவல்களை வைத்து. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
அந்த கோயிலே கிடையாது. அதான் ரொம்பவே மனசுக்கு வருத்தத்தை தரக்கூடிய செய்தி. இங்கே முருகன் கோயில் கிடையாது. இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் தான் இப்போ இருக்குது. மக்கள் அதை ரொம்ப வழிபாடு பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல என்ன சொல்கிறது, நீர்லாம் தேங்கி இருக்குது அந்த ஊரில். இப்போவும் அங்கே ஏதோ ஒரு முற்காலத்தில் ஒரு கோயில் இருந்ததா ஊரில் இருக்கிற பழைய மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ காலத்துலையா இல்லை படையெடுப்பின் போதா இயற்கை சீற்றத்தாலாம் தெரியாது. இன்றைக்கி அருணகிரியார் பாடின திருப்புகழ் கையில் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயில் நமக்கு கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? திருக்கைலாயம் அது யாருக்கான தலம்? சிவபெருமானுக்கான தலம். ஆனால் நம்ம முதல்ல இந்த திருப்புகழ் பயணம்னு எடுத்த உடனே நம்ம தரிசித்த முதல் தலம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கைலாயம் தான். அங்கே மலையே சிவபெருமான். அங்கே கோயிலுக்குள்ள விக்கிரகம், மூலவர் சன்னதி அதெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை மானசரோவர் அம்பாளுடைய திருவுருவம் என்றால் மலை மேல் இருப்பது சிவபெருமான். மலை மேலே இருக்கார் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா அந்த மலையே சிவபெருமான் அப்படி தான் கொண்டாடுறோம். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற முருகப்பெருமானையும் அருணகிரியார் பாடுறார். எப்படி? அப்பா மலையாக இருக்கார், அம்மா நீர்நிலையாக இருக்கா. அப்போ குழந்தைங்க பிள்ளையாரும் முருகனும் இங்கே தான் விளையாடின்னு இருப்பாங்க. அதனால் அரூபமாக இருக்கக்கூடிய முருகனை நான் கொண்டாடுகின்றேன் என்று ரொம்பவே அழகாக கைலாயமலை முருகனேன்னு கூப்பிட்றார். கைலாயம்னாலே சிவன். ஆனால் அதை மாற்றி புரட்சிகரமாக கைலாயமலை முருகப்பெருமானே நம்ம அருணகிரியார் ரொம்ப அழகாக பாடுறார். அதே மாதிரி தான் இப்போவும் இந்த இடத்துல நாம் அருணகிரியாராக மாறணும். ஏன் அருணகிரியார் இந்த தலத்து முருகனை பார்த்துட்டார், அந்த முள்வாய் அப்படின்ற இடத்த பார்த்துட்டார். ஆனால் நமக்கு பார்க்குற அந்த பாக்கியம் இன்னைக்கு இல்லை. ஆனால் என்னைக்காது முருக அன்பர்களுடைய முயற்சியால் ஒரு நாள் அந்த இடத்துல மறுபடியும் முருகனுடைய ஆலயம் மிக அழகாக எழுப்பப்படலாம். அங்கே இந்த திருப்புகழ் அமிர்தம் அப்படின்றத ரொம்ப அழகாக அச்சிடப்படலாம். அங்கே இருக்கக்கூடிய சுவற்றில் அழகாக இதை பதிப்பிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். அதற்கும் முருகனுடைய திருவருள் தான் இருக்கணும். அப்போ அதுவரை நாம் என்ன பண்ணணும்? அருணகிரியார் பாதையில் நாமும் சென்று அந்த ஊரில் முருகப்பெருமானை அரூபமாக வழிபாடு செய்து நன்மைகள் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.